மக்களே இங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் தாங்க செஞ்சது வைக்கப்புல்லுக்கு இவ்வளோ டிமாண்ட் அப்படின்ட்டு. கோயம்புத்தூர் சுற்று வட்டாரத்தில் வைக்கப்புல்லே இல்லைங்களா, தஞ்சாவூர் அல்லது கேரளாலேருந்து வரவழைக்கிறேன் அப்படின்னாரு. நேத்திக்கு ஷார்ட்ஸில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, காளான் வளர்ப்பு அக்கா அப்படின்னா. ஆமாங்க, காளான் வளர்ப்பு எப்படின்னு தெரிஞ்சுக்கலான்ட்டு போயிருந்தேன் ஒரு 15 days பிஃபோர். ஒரு மனுஷனால் இவ்வளோ பொறுமையாக கிளாஸ் எடுக்க முடியுமான்ட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இவரை பார்க்க. காளான் வளர்ப்பு அப்போ சுப்பமான காரியம் இல்லைங்க. அந்த வைக்கப்புல்ல தொடுறதுக்கு கூட கை கால்லாம் நல்லா கழுவிட்டு சானிடைசர் போட்டு வாஷ் பண்ணிட்டு தான் அந்த சீட்ஸ் அந்த வைக்கப்புல்லையே தொட வேண்டியதாக இருக்குது. நானும் இன்னொரு பெரியவர் தான், அவருக்கு கொஞ்சம் இதுக்கு முன்னாடியே அனுபவம் இருக்கும் போல் பயங்கர ஸ்பீடாக நல்லா ஸ்மார்ட்டாக நிறையா பேக்ஸ் ஃபில் பண்ணார். நான் ஒரே ஒரு பேக் தான் ஃபில் பண்ணினேன். நிறைய அனுபவம், நிறைய பொறுமை, முக்கியமாக சுத்தம் ரொம்ப ரொம்ப தேவை அந்த காளான் வளர்ப்புக்கு. எனக்கு ஆச்சரியமும் ஆர்வமும் கொடுக்கறது அந்த காளான் வளர்ப்பு. அதனால தான் அதை கற்றுக்கலான்ட்டு போனேன். இவரோட கான்டாக்ட் நம்பர் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஹாப்பி கார்டனிங், ஸ்டே ஹெல்தி.